இலக்கிய சீரியலில் இப்போது பைரவி மூலயமா இலக்கியாவுக்கு கார்த்திக் இடம் தெரிய போகுது. எப்படி அப்படின்னா, ஒரு பக்கம் கௌதம் அந்த மூக்குத்தி ராஜாவை பிடிச்சி ஒரு இடத்துல போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. உண்மையை சொல்டா, உனக்கு எல்லாமே தெரியும். எஸ்எஸ்கே சொல்லி தான் நீ என்னை கொல்ல வந்த. அப்போது அந்த எஸ்எஸ்கேவுக்கு நீ கண்டிப்பாக பழக்கமானவன் தான் இருப்ப. அதே மாதிரி நாகுன்னு ஒரு ரவுடி தான் என் தம்பியை கடத்தி வச்சுருக்கான். அவன் யார், அவன் எங்கே இருப்பான், அவனை பற்றி கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையை சொல்லு, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, உன்னை இங்கே கொண்டு புதைச்சிருவேண்டா அப்படின்னு மூக்குத்தி ராஜாவுடைய மூக்கை உடச்சி பதம் பார்க்குறாரு நம்ம கௌதம். மூக்குத்தி ராஜாவும் இவ்வளோ தான் அடி தாங்கிக்கிட்டு வலிக்காத மாதிரி நடிக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே மூக்குத்தி ராஜாவால் அடி தாங்க முடியாமல், கௌதம் சார் என்னை விட்டுருங்க சார், நான் வேணா உங்கள் காலில் தான் விழுறேன், என்னால் இதுக்கு வலி தாங்க முடியாது, செத்துருவோம் போல, ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்ச, இங்கே பாரு, உன்னை உயிரோடு விடணும் அப்படின்னா என் தம்பி கார்த்தியை காட்டின அந்த நாகு யார், உண்மையை சொல்லிட்டா. ஐயோ சார், அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் சார், அவன் பேர் நாகராஜ், அவன் கையில் பாம்பு டேட்டு குத்திருப்பான், அவனை பற்றி தானே பேசுகிறீங்க? ஆமாம் அவனே தான், அவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டான்னு சொல்ல அந்த மூக்குத்தி ராஜாவும் நாகுவை பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சொல்லி முடித்ததும் கௌதம் ஒன்னே, இங்கே பாடுறா, இது உண்மை தானே, இதில் எதுவும் பொய் இருக்காதே. சார் என்ன சார், உயிர் போகிற நேரத்தில் ஒருத்தவன் பொய் சொல்லுவானா? உண்மை தான் சார், அவன் இங்கே தான் சார் இருப்பான், நீங்கள் வேணால் நம்பிக்கைனா போய் பாருங்கள் சார் அப்படின்னு மூக்குத்தி ராஜா சொல்லிடுறான். உடனே கௌதம், இது போதும்டா, நான் போய் அங்கே அவனை பார்க்க சொல்லுவேன், அவன் மட்டும் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு கௌதம் அவனை அடித்து போட்டுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இலக்கியாவை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி ஜெயிலர் மூலயமா இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறாரு. இலக்கியாவும், நான் இப்பயே போய் அங்கே தேடி பார்க்குறேன் கௌதம், அப்படி மட்டும் இந்த நாவு கிடச்சிட்டேன்னா இன்னும் 2 நாளில் இந்த கேஸ் ஹீரிங் வருது, அதுக்குள்ளே நான் கார்த்தியை கண்டுபிடிச்சி எப்படியும் கார்த்தியை கொண்டாந்து கோர்ட்டில் ஒப்படைச்சி இந்த கடத்தலுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபித்து உங்களை நான் நிரபாதின்னு வெளியே கொண்டு வருவேன் கௌதம். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்பிக்கை கைவிட்டுறாமல் இருங்க கௌதம் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பைரவி எஸ்எஸ்கேவை பார்க்கலான்னு போகிறாங்க. ஏன்னா அந்த நாகுங்கிறவன் யார், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கேட்ட கேட்கலான்னு தான் பைரவி போகிறாங்க. ஆனால் பைரவி போன நேரம் எஸ்எஸ்கே நாகுக்கிட்ட ஃபோனில் பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம பைரவி கேட்டுறாங்க. அதை கேட்ட உடனே பைரவிக்கு சமாதிருச்சு. எஸ்எஸ்கே என்ன பேசுனீங்க, உன் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், உன் திட்டம் என்ன, இப்போது கௌதம் அழிக்கிறதா? உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், கௌதம் என் பையன், அப்படி இருக்கும்போது கௌதம் மேலே சின்ன துரும்பு கூட பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். நான் உன்னை இலக்கியாவை அழிக்கிறதுக்கு தான் உன் கூட கூட்டணி சேர்ந்தேன். ஆனால் நீ என்னை பயன்படுத்தி என் கண்ணிலேயே என் கையை வச்சு குத்துறியா? அப்போது நீ கௌதம் அழிக்க தான் திட்டமா? அப்போ கௌதம் ஜெயிலுக்கு போனதுக்காரன் நீ தானா? அந்த இலக்கியா அத்தனை மாதிரி சொன்னான், எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கிடச்சிருக்கான் அப்படின்னு. நான் உன் மேலே நம்பிக்கை வச்சேன், ஆனால் நீ கடைசியில் என்னையவே முட்டாளாக்கிட்டல. சி, உன்னை போய் நான் நம்பின பார்த்தியா, என்ன சொல்லணும், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, இப்பயே போய் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் போலீஸை சொல்லி உன்னை உண்டலுன்னு ஆக்குறேன் அப்படின்னு பைரவி கிளம்புறாங்க. எஸ்எஸ்கே பைரவி பிடிச்சி தடுக்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, எங்கே போகிற நீ போனால் உன்னை விட்டுருவனா? இங்கே பாரு, நான் தெளிவாக பிளான் பண்ணி பெருசாக பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கார்த்தி யாருக்கும் கிடைக்க மாட்டான், கௌதம் ஜெயிலை விட்டு வெளியே வரவே மாட்டான், அவன் காலத்துக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பிஸ்னஸில் நான் தான் நம்பர் 1 ஜொலிக்க முடியும், அதுக்காக நான் என்ன வேணும் பண்ணுவேன் அப்படின்னு பைரவி தாக்குறாரு நம்ம எஸ்எஸ்கே. பைரவி தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரேவதி வந்து நம்ம எஸ்எஸ்கே பின்மண்டியில் டக்குன்னு ஒரு சொம்பால் அடிச்சிடறாங்க. எஸ்எஸ்கே அப்படியே மயங்கிறாரு. உடனே ரேவதி பைரவியை, நீங்கள் போங்க மேடம், போய் கௌதமை காப்பாற்றுங்கன்னு சொல்ல பைரவி அங்கேயும் தப்பிச்சிடுவாங்க. பைரவி தப்பிச்ச உடனே ரேவதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் எஸ்எஸ்கேவுக்கு யார் நம்ம தலையில் அடிச்சதுன்னு தெரியல. ரேவதி வெளியே வந்த உடனே டக்குன்னு மாஸ்க்கை கழட்டி, மேடம் நான் தான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல உடனே பைரவி, ரேவதி நீயா, நீ என்ன பண்ணுறீங்க? எல்லாமே உங்களுக்காக தான் மேடம், கௌதம் சாரை காப்பாற்றுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வேலை பார்த்துருந்தேன், நீங்கள் உடனே வாங்க, உங்களை இலக்கியத்தை அழைச்சிட்டு போகிறேன், இலக்கியாட்ட நடந்ததையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக இலக்கியா உதவி பண்ணுவான்னு சொல்லி இலக்கியாட்ட ரேவதி பைரவி அழைச்சிட்டு போவாங்க. பைரவி சொன்ன எல்லாத்தையும் கேட்டதும் இலக்கியா, இதுதானே ஆண்டி நானும் சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சு இலக்கியா, நான் ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த எஸ்எஸ்கோட கூட்டணி சேர்ந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண பாவத்துக்கு என் பிள்ளையை நானே காப்பாற்றுறேன், எப்படியாவது கௌதமை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நம்ம பைரவி சொல்லுவாங்க. ஆனால் அந்த இலக்கியா சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை மேடம், அதுக்கு முதல்ல நம்ம கார்த்தியை காப்பாற்றணும், கார்த்தியை காப்பாற்றினா மட்டும்தான் இந்த கடத்தலுக்கும் கௌதமுக்கு சம்மந்தம்னு சொல்லி கௌதமை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல பைரவி உடனே, கண்டிப்பாக இலக்கியா, அதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு பைரவி இலக்கியாட்ட சொல்கிறாங்க. இப்போது இலக்கியா, பைரவி, ரேவதி 3 பேர் சேர்ந்து கண்டிப்பாக எஸ்எஸ்கேக்கு எதிராக எப்படியும் புரட்சி பண்ணி அந்த எஸ்எஸ்கே நாகுங்க ரவுடி மூலமாக கார்த்தி எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கார்த்தி வெளியே கொண்டு வர தான் போகிறாங்க. பைரவி மூலயமா கார்த்திக்கு உண்மை தெரிய போகுது. அதுக்கப்புறம் கௌதமுக்கும் கார்த்தியுடைய இந்த கடத்தலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபித்து கண்டிப்பாக கௌதம, இலக்கியா, பைரவி உதவியோட வெளியும் கொண்டு வர போகிறாங்க.